ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளெண்டரில் 2.91ஓட நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு பிளெண்டர் 2.91 பீட்டா வெர்ஷன். ஓகேவா? 2.91 பீட்டா வெர்ஷன். ஓகே, இதில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 2.9.1 வெர்ஷனுக்கும் 2.91 வெர்ஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஸ்கல்ப்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இந்த டிஃபால்ட் கியூப் நான் எக்ஸ் கொடுத்து டெலிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்து நான் ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த பிளேனை ஜஸ்ட் நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு டேப் டு எடிட் மோட் அண்ட் தென் சப்டிவைட் இட். ஓகேவா? சப்டிவைட் பண்ணிக்கிறேன். சப்டிவைட் பண்ணிவிட்டு ஓகே, நவ் ஜஸ்ட் கோ டு now just go to sculpt mode. ஓகேவா? நான் என்னோட ஸ்கல்ப் மோட் போய்க்கிறேன். ஓகே, இந்த ஸ்கல்ப் மோடில் ஜஸ்ட் ஆல் தி வே டவுன் கீழே வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு நியூவாக ஒரு பவுண்ட்ரி ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பவுண்ட்ரி ப்ரஷ். ஓகேவா? இந்த பவுண்ட்ரி ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட இப்போ வந்துட்டு என்னோட என் ப்ரஷ் சின்னதாக இருக்கும்போது என்னோட ஒரு நம்பர் ஆஃப் எத்தனை ரோ தெரியுமா? ஒரு 2 rows 3 rows இது ஆக்குபை பண்ணியிருக்கும். ஜஸ்ட் ஒய் ஃப்ரேமில் பார்த்தா தெரியும். திஸ் 2 rows. ஓகேவா? அதாவது 2 columns வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கு. 1 2. ஓகேவா? என் ப்ரஷ் சைஸை நான் பெருசு பண்ணேன் அப்படின்னா இப்போது 2ஆக இருந்தது 3ஆக மாறிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு 2வே 3. ஓகே, 3 இஸ் எனஃப். ஓகேவா? நான் என்னோட சிமெட்ரி கவுண்ட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 3ல் இப்போ நான் ஜஸ்ட் பெண்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் பவுண்ட்ரி ப்ரஷோட யூஸ் இதுதான். ஓகேவா? திஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு பவுண்ட்ரி ப்ரஷோட யூஸ். ஆனால் மெயின் திங் இந்த இது வந்து டிஃபால்ட்டாக பெண்டில் இருக்கும். இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் இருக்கும். மேக் ஷுர் இந்த டூல்ஸ் போய்க்கோங்க. டூல்ஸில் கீழே டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டிஃபார்மேஷனில் டிஃபால்ட்டாக பெண்டுன்னு இருக்கும். பெண்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பேண்டு, இன்ஃப்ளேட்டு, கிராபு, ட்விஸ்ட்டு, ஸ்மூத். ஓகேவா? இப்படி இருக்குது. இந்த கிராபுக்கும் இந்த எக்ஸ்பேண்டுக்கும் போத்தா சிமிலர். ஓகேவா? உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் பெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு திஸ். இப்போது நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் சூஸ் பண்ணிவிட்டு என் ப்ரஷ் சைஸ் அதிலே இருக்கட்டும் ஜஸ்ட். ஓகே, இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். லெஃப்ட் அண்ட் ரைட் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பட் என்னால் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண முடியாது. ஓகேவா? அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண முடியாது. ஓகே, கிராப் டூல் எப்படின்னா நம்ம ஜி யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? ஜி வந்துட்டு எதுக்குன்னா ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் ஓகே கிராப் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா திஸ். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் தென் ஜஸ்ட் ட்விஸ்ட் இட். ஓகே ட்விஸ்ட்டும் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்துட்டு ஸ்கல்ப்டிங்கில் இது ஒரு நியூ ஃபியூச்சர். ஓகே, இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஃபியூச்சர். ஜஸ்ட் எக்ஸ் கொடுத்து இது டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மல்டி ரெசல்யூஷன் டிஃபார்ம் ப்ரஷஸ். ஓகேவா? அதுவும் ஒரு நியூ ஃபீச்சர் தான். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிஃபால்ட் கியூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கியூபுக்கு ஒரு மாடிஃபையர் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் மாடிஃபையரில் மல்டி ரெசல்யூஷன் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறேன். நம்பர் ஆஃப் சப்டிவிஷன். ஓகே, நம்பர் ஆஃப் 4 சப்டிவிஷன் வந்துட்டு 4 பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு என்னோட ஸ்கல்ப் மோடுக்கு போய்க்கிறேன். ஸ்கல்ப் மோடில் ஜஸ்ட் சூஸ் எனி கைண்ட் ஆஃப் ப்ரஷ். அப்போ நான் கிளே சூஸ் பண்ணிக்கிறேன். கிளே சூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் வந்துட்டு இதை டிஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதை டிஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட். இப்போ நான் வந்துட்டு டிஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து இப்போ நான் வந்துட்டு மிடில் மவுஸ் பட்டனை வச்சு நான் இப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு சம்திங் அந்த பெவல் பண்ண ஒரு மாதிரி ஆகும்ல, ஸ்மூத்தன். ஓகேவா? ஃப்ளாட் ஸ்மூத். ஓகேவா? ஃப்ளாட் ஸ்மூத் ஆயிடுது. இப்படி எனக்கு ஆகக்கூடாது அப்படின்னா ஆக்சுவலி இது நியூ டிப் கிடையாது, இது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இதை நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபாஸ்ட் நேவிகேட். ஓகேவா? ஃபாஸ்ட் நேவிகேட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ். என்னோட ஆப்ஜெக்ட் எதுவுமே ஆகாது. ஓகேவா? ஓகே, நியூ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு மல்டி ரெசல்யூஷன் மாடிஃபையர்லேருந்து நான் இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட்டு என்னோடதை டிஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு வேண்டாம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் முதலேருந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் Ctrl Z கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் தென் மல்டி ரெசல்யூஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இதை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். இதுதான் நம்மளோட மல்டி ரெசல்யூஷன். ஓகேவா?
இது ஒன்று. ஓகே 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 இப்போதைக்கு நம்ம 2 ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா பவுண்டரி ப்ரெஷர்ஸ் ஒன்று, மல்டி ரெசல்யூஷன் டிஃபார்ம் ப்ரெஷர்ஸ் ஒன்று. அடுத்தது வால்யூம். ஓகேவா, வால்யூம் வச்சு ப்ளே பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்கள் பழைய அதாவது 2.9.1 வெர்ஷனில் இந்த வால்யூம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். இது வந்துட்டு மேக்ஸிமம் இது வந்துட்டு 2.91. ஓகேவா, குழப்பிக்காதீங்க. நான் வந்துட்டு அடுத்தது இந்த 2.9.1 வெர்ஷன் எடுக்கிறேன். சீரிஸ் 2.9.1 வெர்ஷனில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஃபால்ட் கியூப் அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்து வால்யூம் வந்து ஒரு எம்டி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மேக் ஷூர் இந்த வால்யூம் செலக்ட் ஆகிருக்கட்டும். மாடிஃபையர்ஸில் ஜஸ்ட் எந்த ஒரு மாடிஃபையும் என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா, இது வந்து 2.9.1 வெர்ஷனில். ஓகேவா, இதுவே நான் 2.991க்கு போனேன் அப்படின்னா சீரியஸ் 2.91. ஓகே, 2.91க்கு போனேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு வால்யூம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் எம்டி. ஓகேவா, இந்த எம்டி வால்யூமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2.9 வெர்ஷனில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு மெஷ்ஷையுமே நம்ம வந்துட்டு வால்யூமாக சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரியே வால்யூமையும் ஒரு மெஷ்ஷாக சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு இந்த 2.91ஓட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இப்போ எனக்கு இந்த கியூபை வந்துட்டு நான் வால்யூமாக மாற்ற போகிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு வால்யூம் ஆட் பண்ணிட்டேன். சரி, மாடிஃபையரில் மெஷ் டு வால்யூம் அண்ட் வால்யூம் டிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மெஷ் டு வால்யூம் கொடுக்குறேன். ஓகேவா, எந்த ஆப்ஜெக்டை நீ வால்யூமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜஸ்ட் நான் பிப்பர் சூஸ் பண்ணி என்னோட கியூபை செலக்ட் பண்ணிக்கிறேன். சீரியஸ் இப்போ வந்துட்டு என்னோட கியூப் வந்துட்டு வால்யூம் ஆயிடுச்சு. ஓகேவா, என்னோட கியூப் வந்து வால்யூமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு இந்த இதில் வந்துட்டு நான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஓகேவா, அதாவது டிஸ்பிளேஸ் ஆட் பண்ணணும். வால்யூம் டிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. மேக் ஷூர் வால்யூம் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். அதே மாடிஃபையர்ஸில் வால்யூம் டிஸ்பிளேஸ். ஓகேவா, நியூ டெக்ஸ்டர்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் ஆர் மூவி டிஃபால்ட்டில் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் க்ளவுட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம்பிளாக ஒரு க்ளவுட் ரெடி. ஓகே, இந்த கியூபில் தான் நம்மளுக்கு இப்போ வால்யூம் இது வந்துட்டு இப்போ நான் க்ளவுட் மாதிரி இருக்குது. மேக் ஷூர் அதே மாடிஃபைஸில் போயிட்டு ஜஸ்ட் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டென்சிட்டி கம்மியாக வச்சுக்கலாம். அப்புறம் இதோட ஸ்ட்ரென்த்து, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரென்த்து, அதாவது என்னோட டெக்ஸ்டர் ஸ்ட்ரென்த்தை நான் அதிகப்படுத்தலாம், கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இப்போது எனக்கு இந்த வால்யூமை நான் வந்துட்டு மெஷ்ஷாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் மாடிஃபைஸில் நம்மளுக்கு ஒரு நியூ அப்டேட் இருக்குது. சீரியஸ் என்னோட 2.9.1 வெர்ஷனில். ஓகே, இப்போது ஜஸ்ட் நான் வந்துட்டு மாடிஃபையர்ஸில் இங்கே வந்துட்டு எனக்கு எங்கேயுமே கிடையாது வால்யூம் டு மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாடிஃபையர்ஸும் இங்கே கிடையாது. ஓகேவா, அதே 2.91ல் 2.91ல் எனக்கு வால்யூம் டு மெஷ்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்க ஜஸ்ட்டு ஒரு கியூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மாடிஃபையர்ஸில் வால்யூம் டு மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. வால்யூம் டு மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு எந்த வால்யூம்லேருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து இந்த வால்யூம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கிரேசியான ஸ்டஃப் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேவா, கிரேசியான ஸ்டஃப் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போது ஜஸ்ட் இந்த கியூபை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கியூபை செலக்ட் பண்ணி இப்போ இதையே நான் டிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் கியூபை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் டேப் டு எடிட் மோட் அண்ட் தென் ஏதோ ஒரு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே, திஸ். ஓகேவா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரேசியான ஸ்டஃப் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இதில் போயிட்டு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், வால்யூம் கிளிக் பண்ணி வால்யூமில் இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம டென்சிட்டி இதெல்லாமே மாற்றிட்டு மேக் ஷூர் செகண்ட் கியூப் நான் கடைசியாக வந்து ஆட் பண்ணல ஒரு கியூப், அந்த கியூப்பில் மாடிஃபையர்ஸ் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர். ஓகே, சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் மட்டும்தான் ஆட் பண்ணலாம். ஓகேவா, திஸ். இந்த மாதிரி ஒரு கிரேசி ஸ்டஃப் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா, இது வந்துட்டு இது ஒரு அப்டேட். ஓகே, வால்யூமில் இது ஒரு அப்டேட். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இன்னொரு அப்டேட் இருக்குது காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் கண்ட்ரோல் N. ஓகே, ஜஸ்ட் இன்னொரு நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது காட்டுறேன். இப்போது நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வால்யூம் டு மெஷ் தானே பார்த்தோம். அதையே இப்போ திரும்ப பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்து இந்த டிஃபால்ட் கியூப்பை நான் ஜஸ்ட் மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்து வால்யூம் இம்போர்ட் ஓப்பன் விடிபி. ஓகே, அப்படின்னா வால்யூம் டேட்டாபேஸ் ஃபைல். ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். வெயிட் a second. ஓகே கைஸ், ஓகேவா, இப்போ நான் அது ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சாண்ட்ஸ்டார்ம் மாதிரி இது நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே, இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு மாடிஃபையர்
அண்ட் தென் ஜஸ்ட் வால்யூம் டு மெஷ். ஓகே, அப்புறம் எந்த வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். மேக் ஷூர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே தட்ஸ் இட். see this. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டல, பிகாஸ் ப்ளே பண்ணேன் அப்படின்னா என்னோட FPS ரொம்ப ஸ்லோவாயிரும். ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை. சரி, உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா மை FPS. ஓகே, மை FPS ரேட் வந்து 0.9 சம்திங் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கிரேசி ஸ்டஃப் உங்களாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் கண்ட்ரோல் N கொடுத்து நியூ. ஓகே, இதுலேயும் நோட் பண்ணிங்களா? ஜஸ்ட் நான் வந்துட்டு நியூ கொடுத்தேன் அப்படின்னா அங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிளெண்டர் வார்னிங் மாதிரி காட்டும், சேவ் பண்ணாமா வேண்டாமா. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு கிரே கலரில் ஒரு கொஷின் மார்க் மட்டும் தான் காட்டும். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு யூவி அன்ட்ராப்பில் ஓவர்லேஸ் வெளியவே கொடுத்துருப்பாங்க. முன்னே வந்துட்டு ஓவர்லேஸ் உள்ளே இருக்கும். ஸோ நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி நம்ம சர்ச் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஓவர்லேஸ் வெளியவே இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜஸ்ட் நான் என்னோட 2.9.1 வெர்ஷனை காட்டுறேன் பாருங்க. கோ டு யூவி எடிட்டிங் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே, ஓவர்லேஸ் இங்கே எதுவுமே கிடையாது மேலே. ஓகே, எப்படி நம்ம ஓவர்லேஸ் எடுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் N கொடுத்து வியூ ஓவர்லேஸ் அண்ட் தென் ஸ்ட்ரெச்சிங். இதெல்லாம் நம்ம இங்கே வந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பட் இந்த நியூ அப்டேட்டில் ஜஸ்ட் 2.91. ஓகே, இந்த அப்டேட்டில் என்னன்னா யூவி எடிட்டிங் மேலேயே வந்துட்டு நம்மளுக்கு ஓவர்லேஸ் எனேபிளில் இருக்கும். ஜஸ்ட் டிஸ்பிளே ஸ்டேஜ். ஓகே, இது ஒரு அப்டேட்டு, இது ஒரு நியூ ஃபியூச்சர். அண்ட் தென் ஓகே, இமேஜ் ட்ரேசிங், அதாவது கிரீஸ் பென்சிலில் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை டிஃபால்ட்டாக அதுவே ட்ரேஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இந்த இதில் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அது ஒன்று தான். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு 2.9.1ல் ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தா மட்டும் தான் நம்ம சர்ச் பண்ண முடியும். பட் இப்போ 2.91 பீட்டாவில் ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தாலும் சர்ச் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் இங்கேயுமே சர்ச் பண்ணலாம். இங்கே வந்துட்டு நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் F அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இங்கே ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா? இது ஒரு நியூ ஃபியூச்சர். அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு என்ன இமேஜ் ட்ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 2.91 பீட்டாவில் ஜஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட் Shift A இமேஜ் ரெஃபரன்ஸு. ஓகேவா? இப்போது என்னோடய பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு எனக்கு இந்த ஹார்ஸை மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ஆப்ஜெக்ட் அண்ட் ட்ரேஸ் இமேஜ் டு கிரீஸ் பென்சில். ஓகே, எனக்கு தனியாக ட்ரேஸ் ஆகிடுச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் ட்ரேஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் உள்ள எந்த கலர் கொடுத்துருந்தாலுமே இது ட்ரேஸே ஆகாது. ஓகே, மேக் ஷூர் உங்கள் இமேஜ் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட். இது ஒரு நியூ ஃபியூச்சர். மேக் ஷூர் இது வந்துட்டு கிரீஸ் பென்சில் தான். ஓகேவா? இது வந்துட்டு கிரீஸ் பென்சில் தான். இது வந்து கிரீஸ் பென்சில் தான். ஓகேவா? ஓகே, இது ஒரு ஃபியூச்சர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரீஸ் பென்சில் ஆட்-ஆன். ஆக்சுவலி பழைய இதில் வந்துட்டு கிரீஸ் பென்சில் ஆட்-ஆன் ஒன்று இருக்கவே இருக்காது. இதில் வந்துட்டு கிரீஸ் பென்சில் ஆட்-ஆன் ஒன்று இருக்கும். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு 2D அனிமேஷன் போய்க்கிறேன். ஜஸ்ட்டு 2D அனிமேஷனில் என்னோட கிரீஸ் பென்சில் ஆட்-ஆன் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பென்சில் டூல் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்படி ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே கிரீஸ் பென்சில் ஆட்-ஆன். ஓகே, இங்கே நான் வந்துட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரோக் நான் பண்ண ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். ஓகே, இந்த ஆட்-ஆன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கோ டு எடிட், ப்ரிஃபரன்சஸ், ஆட்-ஆன்ஸ், ஜஸ்ட் சர்ச் ஃபார் கிரீஸ் பென்சில். ஓகே, ஜஸ்ட் சர்ச் ஃபார் கிரீஸ் பென்சில் டூல். ஓகே, எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போது நான் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்துட்டேன். என்னோட ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. அண்ட் தென் பாக்ஸ் டிஃபார்ம் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இதுவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த வியூ இருக்குல்ல, அதை 1:1க்கு வைக்கலாம், இல்லைனா டிஃபால்ட்டுக்கு ஜூம் டு ஃபிட் டிஃபால்ட்டுக்கும் வச்சிடலாம். ஓகேவா? இது ஒரு ஆட்-ஆன் நியூவாக இருந்த பிளெண்டரில் இது வந்துட்டு ஒரு ஆட்-ஆன் 2.91ல். அடுத்தது ஜஸ்ட் ஓகேவா? அடுத்த ஃபியூச்சர் அப்படி என்னன்னா இந்த அவுட்லைனரில் ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமேல் இந்த அவுட்லைனரில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த அவுட்லைனரில் ஜஸ்ட் டிஃபால்ட் கலெக்ஷனை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓகே, see this. இங்கே வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஜஸ்ட் ரெட் கலர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே மட்டும் மாறாது, இந்த லைனும் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா, நம்ம டிஃபால்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஆக்சுவலி பழைய வெர்ஷனில் 2.9ல் எதுவுமே இருக்காது. 2.91ல் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் இப்போது நான் ஜஸ்ட் நியூ கலெக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்துட்டு இந்த க்யூபை வந்துட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு நியூவான ஒரு கலெக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த க்யூபை வந்துட்டு நான் மூவ் டு நியூ கலெக்ஷன். ஓகே, தென் ஓகே, இப்போ வந்து எனக்கு இது வந்து நியூ கலெக்ஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் பழைய கலெக்ஷனில், அதாவது ஸ்டார்டிங் இந்த கலெக்ஷனில் ஒரு க்யூப் இருக்கும். அந்த க்யூபுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாடிஃபையர் ஆட் பண்ண போகிறேன். சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர். ஓகேவா, சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் ஆட் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு வந்து இதே இது இங்கேயும் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இந்த க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் Ctrl L அண்ட் தென் மாடிஃபையர்ஸ். ஓகே, இப்படி தான் நான் கொடுப்பேன். பட் இந்த தடவை எப்படின்னா ஜஸ்ட் ஓகே, இந்த க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஹியர், அந்த க்யூபில் மாடிஃபையர்ஸில் ஜஸ்ட் மாடிஃபையர்ஸில் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் ட்ராக் பண்ணிட்டு இந்த க்யூபில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபையர் இதுக்கும் அப்ளை ஆயிடும். ஓகே, இது வந்து ஒரு நியூ ஃபியூச்சர். ஓகே, இது வந்து ஒரு கிரேட் அட்வான்டேஜ். ஓகேவா, இந்த 2.91ல். ஓகே, அடுத்தது என்னென்னா நம்ம கர்வ்ஸில் வந்துட்டு பெவல் புதுசாக வந்துட்டு பெவலில் வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பூலியன்லேயும், அதாவது மாடிஃபையர் பூலியன் மாடிஃபையர்லேயும் ஒரு சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நான் அதையும் காட்டுறேன். ஜஸ்ட் கியூப் அண்ட் தென் அனதர் கியூப். ஓகேவா, இப்போது ஜஸ்ட் இந்த கியூபை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் தென் வேர் இஸ் தட் பூலியன். ஓகே, பூலியன் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஆப்பரண்ட் டைப்பில் ஆப்ஜெக்ட் அண்ட் கலெக்ஷன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. பட் என்னோட பழைய இதில் சீரிஸ் ஓல்டர் வெர்ஷனில் 2.9.1ல் ஜஸ்ட் நான் பூலியன் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஆப்பரண்ட் டைப் ஜஸ்ட் ஆப்ஜெக்ட், அதனால சேஞ்ச் பண்ணவே முடியாது. இதில் போத் ஆப்ஜெக்ட் அண்ட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது ஒன்று தான் இதில் இருக்க ஒரு நியூ அப்டேட். ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பூலியன் பண்ணிப்போம். கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு மங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மங்கி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த கலெக்ஷனை ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணி இங்கே வச்சேன்னா போதும், எனக்கு வந்துட்டு இந்த மங்கி ஷேப்பில் இந்த க்யூப் கட் ஆயிரும். ஓகேவா, இது ஒன்று, இது ஒரு அப்டேட்டா. தென் ஜஸ்ட்டு நான் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டில் இது கொடுத்துருக்காங்க. இது டெக்ஸ்ட்டில் வந்துட்டு பெவல். ஓகே, கர்வ்ஸில் வந்துட்டு பெவல், டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடாது, கர்வ்ஸ். ஓகேவா, x 90 டிகிரி. ஓகே, அண்ட் தென் இதில் வந்துட்டு பெவல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜாமெட்ரி, ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு பெவலில் வந்துட்டு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொஃபைல். போன தடவை இதெல்லாம் இருக்காது. சீரியஸ் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு கோ ஹியர் அண்ட் தென் சீரியஸ் ஜாமெட்ரி. ஓகே, சீரியஸ் பெவலில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. இது வந்து என்னோட 2.91. சரியா, சரி 2.9 அதுதான் வந்துட்டு 2.91. ஸோ இந்த பெவல் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது வந்துட்டு 2.91. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ரவுண்ட். ஓகேவா, ஒரு டைப் ஆஃப் பெவல் வந்துட்டு ரவுண்டு, தென் ஆப்ஜெக்ட், தென் ப்ரொஃபைல். அதாவது எந்த ஆப்ஜெக்ட் மாதிரி பெவல் ஆகணும், அடுத்தது ரவுண்ட். ஓகே, ப்ரொஃபைல் தான் வந்துட்டு இல்லை நியூ. ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்துட்டு டெப்த் வந்து 0.1 வச்சுக்கிறேன், 0.01. ஜஸ்ட் நான் ஜஸ்ட் இந்த கிராஃபை எனக்கு வேணுங்கிற ஸ்டைல் சீரியஸ் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிசெட்ஸ் நிறையவே இருக்கும். ப்ரிசெட்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 இருக்கும். ஓகே, இது வந்துட்டு டிஃபால்ட். ஓகே, அண்ட் தென் சப்போர்ட் லூப்ஸ் ஒன்று. ஓகே, அண்ட் தென் காமிக் மோல்டிங். ஓகே, அது ஒன்று. அண்ட் தென் ஜஸ்ட் கிரவுண்ட் மோல்டிங். அண்ட் தென் ஸ்டெப்ஸ். ஓகேவா, இது வந்துட்டு டெக்ஸ்ட்டில் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு பேசிக் கர்வ்லையும் இது யூஸ் ஆகும். ஜஸ்ட் நான் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் கர்வ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேசிக் கர்வ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வேர் இஸ் தட். ஓகே, கோ ஹியர் அண்ட் தென் பெவல் வந்துட்டு ஓகேவா, இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ப்ரொஃபைலில் சீரியஸ் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹோலோ க்யூப் மாதிரி இருக்குது. நான் அதை வந்துட்டு ஜஸ்ட் ப்ரிசெட்டில் ஓகே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேர் இஸ் தட், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வேணும்னா கூட இதை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், பிகாஸ் திஸ் இஸ் பேசிக் கர்வ்ல. ஸோ நான் ஜி கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அடுத்தது ஓகே கைஸ். ஓகே, எனக்கு முக்கால்வாசி நான் பார்த்தது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.